திமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் எல்லா வீட்டுக்கும் போய் மக்கள் கிட்ட திமுக ஆட்சியின் சாதனைகளை எடுத்துரைத்து மீண்டும் ஒருமுறை ஐயா ஸ்டாலினுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி மக்களை தேடி நீங்க போகணும், மக்கள் கிட்ட நம்மளோட ஆட்சியின் சாதனைகளை நீங்க விளக்கி சொல்லணும் அப்படின்னு இந்த உத்தரவை பிறப்பித்ததே ஐயா முதலமைச்சரும் மு.க. ஸ்டாலின் தான் அப்படின்னு உடன்பிறப்புகள் சொல்றாங்க. மக்களை தேடி போறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா எப்ப தேடி போறோன்றது இருக்குல்ல, ஆட்சி முடிகிற நேரத்துல இப்ப மக்களை தேடி போறது கொஞ்சம் வேடிக்கையா தான் இருக்கு. நீங்க நல்ல திட்டங்களையும் நல்ல ஆட்சிகளையும் நீங்க கொடுத்திருந்தீங்க அப்படின்னா மக்களை தேடி நீங்க போக வேண்டிய தேவை இருக்காது, மக்களே உங்களை தேடி வந்திருப்பாங்க. மு.க. ஸ்டாலின் மேல எவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அவரோட கடின உழைப்பும் விடாமுயற்சியும் தான் இந்த இடத்துக்கு அவர் நகர்த்தி கொண்டு வந்தது. அம்மையார் ஜெயலலிதா, கலைஞர் மாபெரும் தலைவர்கள் மறைவுக்கு பிறகு தான் சந்தித்த முதல் தேர்தலையே ஆட்சி கட்டில போய் அமர்ந்துட்டாரு. அவருக்கு மக்கள் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்தாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னு சொன்னபோது எல்லாருமே கண் கலங்கி இப்படி ஒரு வாய்ப்பை இவருக்கு கொடுத்திருக்காங்க. முதன்முறையா போராட்டத்துக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 70 வயதுல இவர் முதலமைச்சர் பொறுப்பேற்கிறாரு அப்படின்னு எல்லாருமே உணர்ச்சி பூர்வமா நினைச்சோம். ஆனா இந்த வாய்ப்பை இவர் சரியான முறையில் பயன்படுத்தினார் அப்படின்னு கேட்டா மிகப்பெரிய கேள்விக்குறி.